கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலவேளையிலே தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். இன்று நாளைக்குரிய தேவ செய்தி, edification and encouragement plays major role in Christian living. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒருவருக்கு ஒருவர் ஊக்குவிப்பதும் உற்சாகப்படுத்துவதும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சமாய் இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நாம் மிக மிக ஞாபகப்படுத்தி, தன்னில் ஆனாலும், என்னுடைய குடும்பத்தில் ஆனாலும், என்னுடைய மனைவி கணவனுடைய உறவில் ஆனாலும், என்னுடைய நண்பர்களானாலும், பிள்ளைகளானாலும், எந்த ஒரு ஸ்நேகமானாலும், உறவானாலும், அதில் ப்ளே பண்ண போகிறது நான் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளையா இருக்க அப்படினால் யாரையும் உற்சாகப்படுத்துகிறவராக நான் இருக்க வேண்டும், தைரியப்படுத்துகிறவராக நாம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தை நாம் செய்ய வேண்டுமானால் நான் பலப்பட வேண்டும். நான் பலப்பட்ட பின்பு என்னுடைய குடும்பத்தில் அதை அனுபவமாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றின பிறகுதான் நான் என்னுடைய குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் ஒரு உற்சாகப்படுத்துகிறவனாகவும் தைரியப்படுத்துகிறவனாகவும் இருக்க வேண்டுமானால் நான் அவ்வளவுக்கு அதிகமாய் நான் பலன் உள்ளவனாக மாற வேண்டும். ஸ்தோத்திரம். ஸோ முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ஃப் என்கரேஜ்மெண்ட், செல்ஃப் எடிஃபிகேஷன் இஸ் வெரி மச் நெசசரி இன் அவர் லைஃப். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கே உற்சாகப்படுத்துகிறவனாகவும் சாட்சி உள்ளவனாகவும், இரண்டாவதாக தன்னை தைரியப்படுத்தி கொள்ளுகிறவனாகவும், எந்த ஒரு காரியத்திலேயும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் பிரகாரம் தன்னை ஆயத்திப்படுத்தி கொள்ளுகிறவனும், உற்சாகப்படுத்தி கொள்ளுகிறவனும், தைரியப்படுத்தி கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் மட்டுமே கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்புதலின் வாழ்க்கையும் சாட்சியின் வாழ்க்கையும் வாழ முடியும். அப்படி வாழுகிறவர் மட்டுமே மூணாவதாக மற்றவர்களை உற்சாகப்படுத்துவார்கள், மற்றவர்களுக்கு எழுப்புதலாக வாழ முடியும், உற்சாகப்படுத்துவர்களாகவும் இருக்க முடியும். இந்த மூன்று விஷயத்தை தான் இன்றைக்குரிய சப்ஜெக்ட்ல நாம் படிக்க போகிறோம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தனக்கானாலும் சரி, இன்னொருவருக்கு ஆனாலும் சரி, நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே எடிஃபிகேஷன், அதாவது என்னை யாரென்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும், என்னை யாரென்று ஒருவர் அறிய முடியும், அதுக்கு ஒரு முக்கியத்துவ நபராக நான் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நான் என்னை நானே உற்சாகப்படுத்தி நியாயத்தின்படி வேத வசனத்தின்படி ஒரு உற்சாகமா இருக்கிறவனாக இருக்கிறேனா? அப்படி இருக்கிறவனா இருந்தால் மற்றவர்களுக்கு நான் என்னுடைய உற்சாகத்தை நான் காட்ட வேண்டும். என்னுடைய சாட்சியை நான் ஒருவருக்கு விளங்க பண்ண வேண்டும். சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம சர்ச்சில் எல்லாம் சாட்சிக்கெல்லாம் டைம் கொடுக்கறது இல்லை. சாட்சி தேவையில்லை. சாட்சியா வாழ்றது மட்டும் தான் நமக்கு நெசசரி. அதனால யாரும் வாயை திறந்து சொல்லி மானம் மரியாதை போறதை விட நம்ம எப்பொழுதுமே சாட்சியாய் வாழ்ந்துட்டா ஜனங்க தானாவே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு உற்சாகமான காரியங்களை சொல்றேன், கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கணும். உங்கள் வாய்க்கிட்ட கை போகக்கூடாது, வாய் உள்ள கை போகக்கூடாது, அசிங்கம். அது ரொம்ப கேவலமாக தெரியுது. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இந்த இடத்துல அலர்ட்டாக நீங்கள் இருக்கணும். நம்பர் 1, அப்போஸ்தலರ ಕೃತ್ಯಗಳು 20ನೇ ಅಧ್ಯಾಯದ 32ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும். சரி, ஒருத்தர் உற்சாகம் அடையணும், எழுப்புதல் அடையணும், சாட்சியாக இருக்கணும்னா பக்தி இருக்கணும். அந்த பக்தி கொஞ்சம் விருத்தி அடையணும். நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும். You need to have a liberation. You need to have the freeness. You need to have the freedom of living in this world. So விடுதலையோடு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலையோடு வாழ வேண்டும். அந்த விடுதலையோடு வாழ வேண்டுமானால் வார்த்தையின் பிரகாரம், வேத வசன பிரகாரம் கிரமத்தோடு வாழும் பொழுது மட்டுமே அவன் லிபரேட்டடாக இருக்க முடியும். சோ வல்லவராய் இருக்கிற பரிசுத்தமாக்க அனைவருக்குள்ளும் உங்களை சுதந்திரிக்க கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತೇನೆ. ಓದಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ.
ಹೌದು. ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ, ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಶಕ್ತನಾಗಿರತಕ್ಕಂಥವರಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಡೆಯಬೇಕಂದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಪ್ರಾಣ, ನಮ್ಮ ಜೀವತ, ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಜೀವನ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಒಪ್ಪಿಕೊಡ್ಬೇಕು. ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. பால் ஆப்ரஹாம் பத்தி பேசுறாரு. அப்போஸ்தலರ ರೋಮಾಪುರದವರೆಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತೇವೆ. அவன் விசுவாசத்தினாலே, யார்? அப்ரஹாம் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும், அதாவது கேப்பபிலிட்டி பிகம் இன்கேப்பபிலிட்டி, எபிலிட்டி பிகம் இம்யூன். அவனுடைய திறமை இல்லாத நிலைமைக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தாலும் விசுவாசம் அவனை ஜெயிக்க வைக்குது. சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி. விசுவாசம் உள்ளான மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன், என் தேவன், என் கர்த்தர், என் ஆண்டவர், என்னை உற்சாகப்படுத்துகிறவர். சரீரம் ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆத்மீயமான நாம் கர்த்தருக்குள் ஜீவன் உள்ளோர், பலமுள்ளவராய் இருக்கிறோம் என்பதை நீங்கள் என்னைக்குமே மறக்க கூடாது. ஸோ டோன்ட் கிவ் ஃபார் டல்னஸ். சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. டல்லாகிறது, எதை பற்றி சிந்திக்க இருக்க வேண்டிய நாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா, சோர்ந்து, டல்லா இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. காரணம், அப்ரஹாம் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், எப்பொழுதுமே நீ கவனிச்சுங்க, we are not living under the worldly food. We are not living under the perception of the doctor. We are not living under the guidance of leaders. We are not going to live under the leadership of a pastor. ஒரு விசுவாசி தேவனுடைய வாக்கு தத்தத்துல நிலைச்சு நிக்கணும். கையை தட்ட மாட்டேன்றீங்களே. ஒரு மனுஷனுடைய எண்ணத்திலும் உற்சாகத்திலும் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டாக்டருடைய தைரியத்தில் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாஸ்டருடைய கைடன்ஸ்ல நம்ம பலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நம்மை காப்பாற்றுகிறது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நம்மை நிலைநிற்க செய்கிறது. ஆண்டபடினால் விசுவாசியே, நீ எந்த விதத்திலும் குறைவானவர்கள் அல்ல, நீ எந்த விதத்திலும் கோணலானவர்கள் அல்ல. உன்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. உன்னை உற்சாகப்படுத்துகிறவர் கர்த்தர். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், என் விசுவாசி ஆசீர்வாதமா தான் இருப்பார். யார் சபித்தாலும், பிசாசு சபித்தாலும் நாம் ஆகிறதில்லை, சாபமாக மாறுகிறது இல்லை. ஆனபடினாலே நம்முடைய லைஃப் இயேசுனுடைய அந்த வாக்குத்தத்தின் பேசிஸ்ல தான் நம்ம வாழ்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பேசிஸ்ல தான், அந்த வாக்குத்தத்த பேசிஸ்ல தான் இந்த அப்ரஹாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்று வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, ஸ்தோத்திரம், முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தின் வல்லவனானான். ದಯವಿಟ್ಟು ಹೋಗ್ತೀರಾ? ಆಮೇನ್. ಹೌದು. ಸ್ತೋತ್ರಂ. 21 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೃಢ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾದನು. ದೃಢ ನಂಬಿಕೆ ಬೇಕು. கர்த்தன பிள்ளைகளே, அவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னை ஒருபோது கைவிடாது என்கிற நம்பிக்கை, அந்த திட நம்பிக்கை. அல்லேலூயா. திட நம்பிக்கை.
நம்ம எல்லாருக்கும் ஊர்ஜிதமாய் உட்காரணும். व्यसனம் இருக்குது, துக்கம் இருக்குது, வாழ்க்கையில் எத்தனையோ கோணங்கள் மாறி போகுது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். ಧೈರ್ಯமா இருங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ರೋಮ ಪುರದವರಿಗೆ 15 ಅಧ್ಯಾಯ 1-6 அன்றியும் பலம் உள்ளவைகளாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், நல்ல கவனிங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், எனக்கு நல்லவனாகவே வாழ்ந்துராத, நம்ம என்ன பண்ணோம்? பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம நினைச்ச கூடாது அவரும் மோசம், அந்த அம்மா சரியில்லை, எப்போ பாரு நீ அப்படியே சொல்லியிருந்தா. உன்னை நேசிக்கிறவங்க யாரு? உன்னை ஆதரிக்கிறவங்க யாரு? அதனால நம்ம எல்லாருமே கன்வெர்ட் ஆயிடலாம். எப்படி? அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லணும், அவங்கள நான் தைரியம் சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு பலவீனம் இருக்குது, அதுக்காக என்ன நான் குறைச்சல் உட்கார்ந்தபடி என்னை உற்சாகப்படுத்திட்டு நான் என்ன பண்ணுவோம்? பலவீனமுள்ளவனை தாங்க வேண்டும். எந்த அளவுல தாங்க முடியுமோ அந்த அளவுல நம்ம தாங்கணும். தாங்காவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, ஒரு கிறிஸ்தவ சம்பிரதாயம் இல்ல. அதனால விசுவாசிகள் எப்பொழுதுமே நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். பாருங்க, நான் கேவலமா நடந்துக்குனா என் விசுவாசிகளுக்கு நான் இலக்காரம் விட்டு கொடுத்த மாதிரி. புரியுதுங்களா? புரியுதுங்களா? நான் புத்தியிலனாய் கேவலமாய் நான் நடந்து கொண்டால், நான் தவறான பேச்சுக்களை பேசுறதும் தவறான செயல்களை செய்தால், என்னை ஃபாலோ பண்ற ஒவ்வொருத்தரும் பின்வாங்கி போவதற்கு காரணமாய் மாறிவிடும். அதனால ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்ற விசுவாசிகளுக்கு உற்சாகம் உண்டாகிற ரீதியில என்னுடைய நடக்கையை நான் காத்து கொள்ளும் பொழுது மட்டுமே நான் இன்னொருவருக்கு உற்சாகப்படுத்துகிற முதல் பாயிண்டாக மாறிடும். ஸ்தோத்திரம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக மாறிடும். நம்ம நன்மை செய்யல, பணம் செலவு பண்ணல, எதுவும் பண்ணல, ஆனால் அவர்களுக்கு முன்பாக நான் யோக்கியமாய் நடக்கும் பொழுது மட்டுமே அவர்களுக்கு நான் உதவி செய்கிறவனாக, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உதவி செய்கிறவனாக நான் மாறிவிட முடியும். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஸ்தோத்திரம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின் படியே, சாம்பிள் படியே, ஃபார்மேட் படியே, அந்த தேரம் படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. வாசிங்க. స్తోత్రం. ಹೌದು. 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 ಎಸ್. స్తోత్రం. స్తోత్రం. ஏக மனசினிருந்தா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏக மனதோடு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு லாபத்தையும் யோசிக்காமல் நம்ம எல்லாருக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொன்னால் சாக்ரிஃபைஸ். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பலங்குதோ இல்லையோ, இந்த டைமுக்கு நான் உதவி செய்யணும், நான் ஆறுதல் படுத்திடணும், நான் சமாதானப்படுத்திடணும், நான் என் நிமித்தம் இவர்களுக்கு குடும்பத்தில் ஆறுதல் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது மட்டுமே நம்மை தைரியப்படுத்த ஆட்களை கர்த்தர் நம்ம வீட்டிலே கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. உற்சாகப்படுத்த நம்ம வீட்டிலே எழுப்புவார். நீ காலகாலமும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நீ குறை சொல்லாத. என் மாமியார் சரியில்லை, என் மருமக சரியில்லை, அது சரியில்லை, இதெல்லாம் பிசாசு பேசுகிற பேச்சு. அந்த பேச்சுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம வீட்டில் எதுக்காக கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நாம் ஏக மனசோடு இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக ஜீவனை விட்டு கொடுத்தாரு, எதுவும் லாபம் பார்க்காம, அந்த மாதிரி லாபம் பார்க்காம நீ செயல்பட ஆரம்பிச்சிட்டின்னா உன்னை அறியாமே உனக்கு உதவி செய்ய ஆட்கள் உன் வீட்டிலே கர்த்தர் ஏற்படுத்த பண்ணுவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகப்படுத்தணும். we need edify and encouragement. இந்த பாயிண்ட் தான் நம்ம பேசினுக்கிறோம். ஞாபகப்படுத்திங்க. we need to edify and we need to encouragement. 2 Timothy 3rd chapterல வாசிக்கிறோம், நீ கற்று நிச்சயித்து கொண்டிருந்தவைகளில் நிலைத்திரு. ஐயா, நம்ம என்ன கத்துக்கிறோமோ, நம்ம என்ன படிக்கிறோமோ அதுல நிச்சயம் பண்ணிக்கின்னு கேரண்டி பண்ணிட்டு அந்த கேரண்டி பிரகாரம் நம்ம வாழ ஆரம்பிச்சுக்கணும். அவைகளில் இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசு பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவளாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்துவன் என்று உனக்கு தெரியும். யூ நோ வெல் லேர்னிங் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் யுவர் சைல்ட்ஹுட். சுவாசியே, அப்படி கற்றுக்கொண்டதை நம்ம பாதி வழியில என்னத்தையோ விட்டு கொடுத்த மாதிரி என்னவோ ஒரு மந்தமுள்ள ஆட்களா நாம் இராதபடிக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஐயா, தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? தேறினவனா இருக்கணும். எப்படி இருக்கணும் நம்மளாம்? சொல்லுங்க ஐயா, வாயத்தோரன் சொல்லுங்க ஐயா. நம்மளாம் தேர்னவங்களா இருக்கணும். சம்பிரதாயம் வச்சுக்காதீங்க, சர்த்து போடாதீங்க, முறிக்காதீங்க. இவன் தானே இலக்காரம் பண்ணாதீங்க, அவன் தானே, அவன் தானே, இவன் தானே. வேண்டாம் வேண்டாம். ஒரு நாள் வரும் உன்னை தூக்குறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். சுவாசியே, நான் பலமுறை சொல்றேன். ஏன் சாட்சியா சொல்றேன்னாக்கா, ஏன் சொல்றேன், சில நேரத்தில் தண்ணி கொடுக்கறதுக்கு நீ கூப்பிடணும்னாலும் ஒருத்தர் கிச்சன்ல போயிட்டுக்குவாங்க, இன்னொருத்தர் வெளியில ஏதோ ஒன்று வாங்கறதுக்கு போயிட்டுக்குவாரு. உனக்கு ஆள் இல்லாம நீ 5 நிமிஷம் அவதிப்பட வேண்டிய நிலைமை வரும் சில நேரத்தில். உனக்கு தெரியாது. It's all the guidance of the Holy Spirit. It's all the guidance of the Holy Spirit. Things will happen. Sometimes எல்லாருமே இருந்து உனக்கு உதவி இல்லாத போயிடும். புரிஞ்சுக்கோ. நீ கர்த்தருடைய தயவு, இந்த வசனம் எப்பொழுதுமே உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவாக இருக்கிறது. ஆமேன். இப்போ நான் இதை படிக்கல, டைம் இல்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், பிள்ளையே, ஆண்டவர் நல்ல உதவி செய்வார், நம்மளை ஆதரிப்பார், நம்மை நடத்துவார் என்பது இவ்வளவு நாளும் நீங்க படிச்சு ஜெபம் பண்ணி பலப்பட்டது உண்டானால், நீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தைகளையும் ஆண்டவருடைய வசனத்திலையும் பலப்பட்டது உண்டையானால், நிஜமானால், நீங்க எப்படி இருக்கணும்? வளரும்படி. நம்மளாம் வளர்ச்சி அடையணும். அன்புல வளர்ச்சி அடையணும், ஆறுதல்ல வளர்ச்சி அடையணும். ஐயா, சும்மா பேச்சில மட்டும் இல்லை, நம்முடைய இரக்கத்துல வளர்ச்சி அடையணும், குடும்பத்துல சமாதானத்துல வளர்ச்சி அடையணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் கொடுக்கறதுல வளர்ச்சி அடையணும். சார் வளர்ச்சி அடையணும். அதுல கூட வளர்ச்சி தேவை. ஒரு பராமரிக்கிறதுல வளர்ச்சி தேவை, குடும்பத்துல ஆதரிக்கிறது வளர்ச்சி தேவை, அன்பு செலுத்துறதுல வளர்ச்சி தேவை. சார் வளர்ச்சி தேவை சார். அதுக்கு இல்லைன்னா முடியாது. நீ வெறும் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் உபவாசம் அடிக்கிறேன், இதெல்லாம் ரெகுலரா பண்றேன். பிசாசு கூட பண்ணுது சாமி. அவரு கூட போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஆண்டவர் சமூகத்துல நிக்கிறாரு. நம்ம தான் ஜபத்துல போறோமே, பிசாசு கூட போய் தேவ சமூகத்துல போய் நிக்குதே. நீ ஜீவன்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றதுக்கு ஆம் சொல்லுதே. அப்படிக்கிறப்போ நம்ம என்ன பெரிய பெரிய வித்வான், நம்ம என்ன பெரிய புரோஸ்பதி நாவு, அது கூட செய்தே.
அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும்? திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமா இருக்கிற, பாத்தீங்களா இந்த ரட்சிப்புன்றது பாருங்க. சில பேர் ஞானத்தை பேசுறாங்க, சில பேர் வரங்களை பத்தி பேசுறாங்க, அற்புதங்களை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் செகண்டரிங்க, விட்டுருங்க. அதெல்லாம் பின்னால வரட்டும், எப்பப்போ வேணுமோ அப்போ வந்து சேர்ந்துக்கும். ஆனா நமக்கு முக்கியமானது எதுனா, மனுஷரால் தள்ளப்பட்டு ஜனங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய பிரியமான ஆவிக்கேற்ற பலியாக செலுத்தும்படிக்கு பாருங்க. ஒரே ஒரு வசனம், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்ற அந்த வார்த்தைக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி 4ஆம் வசனம் எவ்வளவு பெருசாகுது. யாருன்னா ஒருத்தர் டான் வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. போங்க சீக்கிரம். சேர்ந்தவர்களாக நீங்கள் எஸ் ஆமென். நீங்கெல்லாம் பூஜாரிங்க, நீங்கெல்லாம் ஆசாரியங்க, நீங்கெல்லாம் லேஸ்பட்டவங்க இல்ல. அதனால தான் நம்ம கண்ட இடத்துல நிக்கிறதுல, கண்டபடி பேசுறதுல, கண்டபடி கோல் குத்துறதுல, கண்ட காரியங்களாம் நடத்துறது இல்லை சார். ஏன்? ஆசாரிய கூட்டமாய் வளர்ந்து வந்து நிற்கிறோம். எது வரைக்கும்? கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கிற வரைக்கும், சாகிற கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்கென்று நாம் மாளிகையாக கட்ட விட்டுருக்கிறோம், குடிசையாக இல்லை. யாராவது தன்னை தாழ்த்துக்கிறது வேற எதனா விஷயத்துல தாழ்த்துங்க. ஒரு ஆவிக்குரிய விசுவாசி எப்பொழுதுமே மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு ஆர்டினரி பில்டிங் கூட இல்லை, மாளிகையாக ஆண்டவர் எப்பொழுதுமே மாளிகையாக வச்சிருக்கிறார் விசுவாசிகளை ஒரு பெரிய ஆட்களாக வச்சிருக்கிறார், நம்பகமான ஆட்களாக வச்சிருக்கிறார், தகுதியானவர்களாய் வச்சிருக்கிறார், மேலானவர்களாய் வச்சிருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டேன்றீங்களே. உன்னதமானவர்களாய் வச்சிருக்கிறார், உங்களை தகுதி உள்ளவர்களாய் வச்சிருக்கிறார். உங்களை யாரும் சபிக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு தாக்கத்தே கிடையாதுங்க, யாருக்கும் தாக்கத்தே கிடையாதுங்க. பிசாசுக்கே தாக்கத்து இல்லை தெரியுமா? நம்ம ஆண்டவரை விட்டு ஸ்லைடிங் பண்ணி பேக்வேர்டு போயிட்டா மட்டும்தான் அவன் நம்மளை கேட்ச் பண்ணிடுவான். அன்டில் தென் nobody can touch you. நாம் பேசுறது என்னுடைய சரீர பிரகாரம் பேசல, ஆத்மீய பிரகாரமாய் நாம் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம். நம்ம ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதலும் ஆண்டவருடைய கைடன்ஸ்லயும் அவருடைய கேரண்டி இதுல நம்ம வாழ்ந்து நிற்கிறோம். அதனால விசுவாசியே ரொம்ப கவனமா தமிழ் கன்னடத்துல வாசிங்க. ரொம்ப நல்ல வசனம் இது. Amen. Yes. ಪವಿತ್ರ ಯಾಜಕ ವರ್ಗದವರಾಗಿದ್ದೀರಿ. வசனம், அந்த வசனத்தை எப்படி அட என்ன மாதிரி முத்தம் கொடுக்கணுமோ எனக்கு தெரியாதப்பா. பரிசுத்த யாஜக, பவித்ர யாஜக வர்க்கதவராகிದ್ದೀரி. என்ன அருமை பாருங்க. அப்போ நம்ம யாரு, நம்மளுடைய அருமை என்ன மற்றவங்க அறிஞ்சுக்கணும்னா நம்முடைய ஜீவியத்துல ருசிக்கணும். நான் யாருன்றத நானே ருசிக்கணும் சாமி. அல்லேலூயா. நானே ருசிக்கணும். அப்பதான் பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா டேஸ்ட்டை விட அந்த ஆவிக்குரிய சில டேஸ்ட் வருது பாருங்க. விசுவாசிகளுக்கு அந்த உள்ளுக்குள்ளாகவே அந்த பலன் கூடும், அப்படி கூடும், பலன் கூடும்.
எதை யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி ஆத்மீயமான விஷயத்தை கர்த்தர் நம்மளை வச்சுதானே அந்த ஒரு ஆசீர்வாதங்களை நினைக்கும் பொழுதே நமக்கு நம்ம இப்படிப்பட்ட ஆள்றா, நம்ம இப்படிப்பட்ட ஆள்றா, என்னடா புத்தி இல்லாமல் இப்படி யோசிக்கிறோமே, பலவீனமாக்குறோமே, சோர்ந்து போயிடுறோமே, துக்கப்படுறோமே அப்படின்னு நம்மை நாம உற்சாகப்படுத்த இந்த வசனங்கள் நம்மை தைரியப்படுத்துவர்களாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படவும், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். விசுவாசியே, ஐயா, அம்மா, தங்கச்சி, அக்கா, சார், உள்ளான மனுஷனில் ஆவியினாலே வல்லமையாய் பலப்படணும். ஆமென். விசுவாசனாலே கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயங்களை வாசமா இருக்கணும். நம்மகிட்ட ஆண்டவர் வாசமா இருக்கணும். நெக்ஸ்ட், நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி. அன்பு 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 அன்பு. ஐயா, வீட்டில் போனவர்கள் கூட அதே அன்பு தான். அப்படியே சீர்ற மாதிரி பார்க்கறது இல்லை, அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பா பார்க்கறது இல்லை. அன்பா பாருங்க, கவனிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், கிறிஸ்துவனுடைய அன்பின் 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 லவ், அந்த அன்பின் அகலம், நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து பாருங்க. என்ன அருமையான வசனங்க பாருங்க, என்ன அருமையான வசனம். என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சகல பரிபூர்ணத்தால என்னங்க, தேவனுடைய சகல கார் வாங்கலாமா, பஸ் வாங்கலாமா, இன்னும் சாஸ்திரம் கேட்கிற காலம். வெக்க கேடு. விசுவாசிகளே, இதெல்லாம் கேள்வி வரக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தில் நீ முன்னேறது உனக்கு ஞாபகம் இருக்குதுன்னா, சரீரத்தில் என்னென்னலாம் கர்த்தர் கொடுக்குமோ நீ அனுபவி. இன்னொருத்தரை பத்தி கவலைப்படாத. வயிறு எரிஞ்சு சாவிட்டோம், அதை பத்தி நீ கவலைப்படாத. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், தனிப்பட்ட ஆட்களை பலப்படுத்துவர் கர்த்தர். உன்னுடைய தானிக்கு மிஞ்சி நீ எதுவும் செய்ய போறதில்ல. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நீ நிலைக்க போகிறாய். நீ இன்னொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவை பார்க்காத, இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்க்காதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஆனபடினாலே விசுவாசியே, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். விசுவாசிகளுக்கு கொஞ்சம் கேரக்டர் ஸ்ட்ரைக்ஸ் கொஞ்சம் மாறணும். நம்முடைய குணாதிசயம் மாறணும், நம்முடைய நோக்கம் மாறணும், எண்ணங்கள் மாறணும். சில பேர் பலப்படணும்னு கடம்பட்டாவது வாங்கி நிற்பாங்க. வேண்டாம் வேண்டாம், பிரச்சனையில மாட்டாத, பிரச்சனையில மாட்டாத. அது இல்லை ஆண்டவர் சொல்றது. ஆண்டவர் உன்னை படிப்படியாய் படிப்படியாய் ஆசீர்வாதங்களால் நிரப்பி கொண்டு போவார். சில பேர் தெரணுனே பொருளுங்களை வாங்குறது, சில பேர் தெரணுனே வாங்குறது. அது எப்போ நிலைச்சிருக்காது, கப்புன்னு அது எஸ்கேப் ஆயிடும். இல்லை மறுபடி கடைக்கு ஓடிடும், திடீர்னு எங்கன்னா ஓடிடும். வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது உண்மையானால் படிப்படியாய் 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 வளரும். அந்த வளர்ந்தது ஒருபோது டவுன் வராது, வளர்ந்தது ஒருபோது டவுன் வராது வராது. ஆத்மீயமானாலும் சரி, உன் வீட்டில் இருக்கிற ஒரு கபோர்டு ஆனாலும் சரி, உன்னுடைய டைனிங் டேபிள் ஆனாலும் சரி, ஆண்டவர் குறைக்க மாட்டார். ஆண்டவர் நீ சம்பூர்ணமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார், ஆசீர்வாதத்தோடு விரும்புகிறார். கான்செப்டை புரிஞ்சுங்க சார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எல்லாவற்றுக்கும் அனுகூலங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவர். அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையவும் அவர் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய தமது இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய மகிமையின் படியே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவருடைய அந்தஸ்தின் படியே மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், அவருடைய தகுதியின் படியே மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், அவருடைய பணக்கார புத்தியின் படியே கர்த்தர் நம்மை பலப்படுத்த போதுமானவர். 10 பேர் 10 விதமா பேசிட்டோம், வெந்து சாவிட்டோம். நீ கவலைப்படாத, பிசாசின் ஆவி வெந்து சாவும். நீ கவலைப்படாத, உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்குள் நீ பலப்படு, நீ பலப்படு.
கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். டைம் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறேன், கன்னடாவில் படிக்க முடியல. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கவனிச்சுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு ஆவியின் அனுக்கிரகத்தை தேவன் கொடுக்கிறாருன்னா, ஐயோ என்கிட்ட பரிசுத்தாவினுடைய வரம் இருக்குதுன்னு ஒன்று இன்னொருத்தருக்கெல்லாம் டமார் அடிக்கணும், தெரியணும். அந்நிய பாஷை பேசணும், மற்றவங்களுக்கு தெரியணும். தீர்க்கதரிசனம் பேசணும், தெரியணும். ஜெபம் பண்ண உடனே சுகமாயிட்டோம் எல்லாருக்கும் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய, ஸ்தோத்திரம், என்னங்க, அவனுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் ஃபர்ஸ்ட். ஆவியின் அனுக்கிரகம், ஆவியினுடைய ஆசீர்வாதம், ஆவியினுடைய பலன், ஆவியினுடைய வரங்கள், ஆவியினுடைய ஆசீர்வாதங்கள், ஆவியானவர் மூலியமாக வருகிற எந்த ஒரு நன்மையும் ஃபர்ஸ்ட்லி கெட் பெனிஃபிட் ஆஃப் செல்ஃப். தனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இது இல்லாத இன்னொருத்தருக்கு இல்லை. நீ பலப்படாம இன்னொருத்தருக்கு ஷோ காட்டுறதுக்கு கிடையாது. அது சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் எப்பனா ஒரு வாட்டியாவது படிக்கணும். அப்பதான் நம்ம என்கரேஜ் ஆக முடியும், மற்றவங்களை என்கரேஜ் பண்ண முடியும். எப்படி அனில், ஹவ், எப்படி பாஸ்டர் நீ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ற? ஆவியானவர் எக்ஸ்பிளைன் பண்றார். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம். எல்லாம் நானே பண்ணினோம், அதான் முடியலையே எல்லாருக்கும். இவ்வளவு நம்ம ட்ரை பண்ணி தான் முடியலையே, விட்டுடு, ஆவாத விட்டுடு, ட்ரை பண்ணாத. ஒருத்தன் ஞானத்தை போதிக்கும் வரத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்னொருத்தனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அறிவை உணர்த்தும் வசனத்தை கொடுப்பார். அந்த டைம் கரெக்டா புத்தியா ஒரு வசனத்தை கொடுப்பாங்க. நம்ம தான் வசனத்தை ஏத்துக்கிறது இல்லையே. வீட்டுல சொன்னா கூட காரி துப்புருமாப்பா, பெரிய வசனத்துல வந்துட்டாரு இவரு, ரொம்ப போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இவர் ரொம்ப புத்திசாலி தான், ரொம்ப பெரிய விசுவாசி தான், அங்கேயே காரி துப்பிடுறோம். நம்ம அப்பவே நம்ம ரிஜெக்ட் ஆயிடுறோம். ஆசீர்வாதத்தில் நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு நம்ம கிட்ட வர்றதுல. ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஆவியில அதெல்லாம் பலப்பட்டாதான் முன்னேறி போக முடியும். இன்னொருத்தருக்கு ஆவியினால விசுவாசம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியினால விசுவாசம், விசுவாசமே வரம். வருதா சாமி? அப்படி தங்கம், விசுவாசம்ன்றது ஒரு வரம். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, விசுவாசிக்கிறவங்க அது ஒரு பெரிய வரங்க. வேறொன்னுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரம் கர்த்தர் செஞ்சுட்டு போவாரு. யார் அப்படிப்பட்ட வாஞ்சியோடு ஜபத்தோடு வந்திருக்கிறார்களோ, யார் அப்படிப்பட்ட ஊஞ்சியதோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆக வேண்டும், இப்போ இன்னைக்கு சொகத்தை கொடுத்துடணும் சுவாமி, நான் போய் நிற்க கூட மாட்டேன், எனக்கு சொகத்தை கொடுத்துடணும் வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ, அந்த வாஞ்சையை யார் மூலியமானா கர்த்தர் சுகமாய் கொடுத்துருவார். அது இங்க இருக்கிற யார் மூலியமானா கூட இருக்கும். நீங்க நினைக்க கூடாது கில்ட்டி கான்சியஸ் மாதிரி பாஸ்டர் மூலியமா தான் ஆயிட்டுக்கும். இந்த சென்டிமெண்டெல்லாம் இங்க மை சேவர்ல தேவையில்லை. கர்த்தர் யார் அதற்கு தகுதி உள்ளவர்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் சுகத்தை கொடுத்துட முடியும். அது நீயா இருக்கலாம், கை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. அது நீயா இருக்கலாமே, ஏன் உன்னை கேவலப்படுத்திக்கிற? உன்னை கொண்டு கர்த்தர் செய்யலாமே. அது என்ன சென்டிமெண்ட்? பாஸ்டர் வரங்கள் வரணுமா? ரெவரண்ட் கிட்ட தான் வரங்கள் வரணுமா? ஏன் உங்ககிட்ட வரக்கூடாது? அப்போ சபைனா ஒரே ஆள்கிட்ட தான் இருக்கணுமா எல்லாமே கண்ட்ரோல்? முடியாது சாமி. டோட்டல் கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பார் ஆண்டவர். ஒரே ஆள்கிட்ட கண்ட்ரோல் கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். வேறொருவனுக்கு அற்புதம் செய்யும் சக்தி கொடுப்பாரு. வரங்கள் வேற, சுகமாக்கும் குணமாக்குறது வேற, அற்புதங்கள் செய்கிற சக்தி வேற, தீர்க்க தரிசனம் உரைத்தல் வேற, ஆவிகளை பகுத்தறிதல் வேற, பற்பல பாஷைகளை பேசுதல் வேற. நான் கேட்கிறேன், யாருக்காக இதெல்லாம் வச்சுக்கிறது? யாருக்காக சார் வச்சுக்கிறது? ஏன் திங்க் பண்ண மாட்டேன்றீங்க? இது எனக்கு ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இந்த வரம் நான் செயல்படக்கூடாது? இந்த காரியத்தை நான் ஏன் செயல்படுத்த வேண்டாம், பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? வெறும் போரட்சிக்குன்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜிம்பிக்குன்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொல்லிக்கின்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கின்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிந்திச்சுக்கின்னு, என்னங்க இது? என்னங்க வியாபாரமா மாத்திட்டா எப்படி? இது பிசினஸா? இது அன்புங்க, குடும்பங்க, இது ஆவிக்குரிய குடும்பங்க, இது தேவ குடும்பங்க. அவர் தான் லீடரு. நம்ம எல்லாம் ஒத்துமையா போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்தமா வாழணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சுக்கிறது.
பிரிச்சு 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 டெய்லி விட்டுருக்குயா. திரும்ப மறுபடியும் நம்ம சேர்த்து சேர்த்து ஜெபம் பண்ணணுமா? என்ன இது கதை? பிசாசு பிடிச்ச வேலையாக்குது. தப்பு தப்பு. ஆதரிக்கணும். தவறு நான் அப்பதான் பண்ண முடியும் சார். தப்பு நான் தான் பண்ண முடியும் சார். உன்னை யார் சார் பண்ணுவாங்க? குறை நான் தான் சொல்ல முடியும். தப்பு நான் தான் செய்ய முடியும். நீ யார் செய்ய முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அனுசரிக்கலைன்னா நம்ம எப்படி ஒட்டி உறவாடி வாழ முடியும் சொல்லுங்க? ஸோ விசுவாசிங்க கொஞ்சம் கூட இதெல்லாம் யோசிங்க. யாருக்காக இவ்வளோத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? இதை ஒன்றுத்துலேயும் நம்ம செய்கிறோம். நான் இதில் இருக்கிறேன் பாஸ்டர்ன்னு சொல்ல முடியல. அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே ஃபெயிலியர் இல்லை? ஃபெயிலியர் தானே, அட்டர்லி ஃபெயிலியர் தானே அது. என்ன அப்போ இன்னத்தை நம்ம எல்லாம் பெரிய சாதனையா நினைச்சுன்னு உக்காந்துக்கிறதுங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையாவது திடீர்னு கர்த்தர் ஒவ்வொரு வரங்களை கொடுத்து நடத்தி கொண்டு தான் இருப்பார். whether you wish or not, whether you will or not, whether you accept it or not, உன்னுடைய பக்திக்கும் உன்னுடைய ஜபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் சிலருக்கு வரங்களை விசுவாசம் கொடுக்கிறார், சிலருக்கு குணமாக்கும் வரங்களை கொடுக்கிறார், சிலர் அற்புதம் செய்யும் சக்தியை கொடுக்கிறார், சிலர் தீர்க்கதரிசன உரைத்துல கொடுத்துதான் இருப்பாரு. நீங்க அதை கொண்டாடுறதுல மேல அவைகளை பகுத்தறிகிறார். புரிஞ்சுக்குவீங்க. பல நேரத்தில் ஆவிய புரிஞ்சுக்குவீங்க. பற்பல பாஷைகளை பேசுவீங்க, வியாக்கியானம் பண்ணுவீங்க. நம்முடைய சித்தன்படி பகிர்ந்து கொடுக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். He distributes. எடுத்துக்கொடுத்தாங்க. நீ இதை எடுத்துக்கோப்பா, இந்தாப்பா நீ எடுத்துக்கோப்பா. சோத்திரம் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ இதை எடுத்துக்கோமா. என்னடா நீ திடீர்னு மனசு மாறிடுற. இந்தாடா நீ இதை பண்றாம்மா, நீ நல்லா பண்றடா, இந்தாடா பண்றாடா. ஏன் சோர்ந்துட்ட? எவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்றாரு. நம்ம எல்லாம் ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறோம். நம்ம தப்பு சார். தெரியாத உலகத்துல நம்ம வாழ்ந்து நிற்கிறோமா சொல்லுங்க? எல்லாம் கர்த்தருடைய ரியாலிட்டி என்ன கிளீனா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குது பாருங்க. இதை விட யூதரன் கிரேக்கன் அடிமைனா இந்த சுயதீனம் எல்லாம் ஒரே ஆவியினாலே ஒரே சரி ஆசிரியர்களாக்கப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கணும். ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட வேண்டும். சில சொல்லுவாங்க, ஒரே ஜக்குல திராட்சை ரசம் 500 பேர் இருந்தா கூட அந்த ஒரே ஜக்குல தான் ஊத்தி அது ஜக்கு வண்டி பாஸ் ஆகிருக்கும். ஒரே ஜக்குல குடிச்சிட்டேன்னு பெருமையா? என் சர்ச்சில் ஒரே ஜக்குல நாங்கள் கம்யூனியன் ரசம் குடிச்சிட்டோன்ற பெருமையா? ஒரே அன்பா இருக்கிறோமா? அப்போ ஒத்துக்கிறேன். ஹல்லேலூயா. வர்ற பிரச்சனையா அதை கொஞ்சம் மேற்கொண்டு சாரு எவ்வளவு தூரத்துக்கு நீ ஆறுதலா மாறுறியோ அதுதான் ஒரே ஜக்கு ரசம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பிரெட்ல பிக்குதல், ஒரே சப்பாத்தியில பிக்குதல், எது இருந்தாலும் எது கிறிஸ்துவ அன்புக்குள்ளாக நான் விட்டு கொடுக்கிறது. என் ரத்தம், என்னுடைய ரத்தம் இது, இதை ஸ்பாயில் பண்ணா எனக்கு தான் டேஞ்சரு, எனக்கு தான் தொந்தரவு அப்படின்னு நினைக்கிற அந்த பாசம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அதே ஒரே ஆவிக்குள்ளாக நம்ம எல்லாரையும் கர்த்தர் தாகத்தை தீர்க்கிறாரு. சோத்திரம். எல்லாருக்கும் ஒரே தாகத்தை தீர்க்கிறார் ஆண்டவர். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமா இந்த செயல்படணும். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் அந்நிய பாஷை பேசுகிறவனும் 2 வித்தியாசம் இருக்குது. அது ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி உண்டாக பேசுகிறான். புரியுதுங்களா? பைபிள் படிக்காதீங்க, இருக்குது, நீங்க வீட்டில் போய் பார்த்துக்கலாம். யூடியூப்ல இருக்குது, அதுலயும் போய் நிக்க வச்சுட்டு நீங்க படிச்சுக்கலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி உண்டாக பேசுகிறான். எப்படி தனக்கு பக்தி? அந்நிய பாஷை பேசினா தனக்கு பக்தி எப்படி உண்டாகும்? அந்நிய பாஷை பேசுறேன். ஆனால் ஆண்டவர் நன்றாரு, பக்தின்றவனுக்கு அது விருத்தி ஆகணும். வாட் இஸ் தட் விருத்தி? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் விருத்தி? அந்நிய பாஷை நீ என்ன பேசுறியோ அதனுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லும் ஆண்டவரே நீங்க கேட்கணும். இது உங்க வீட்டில் நடக்கிற விவகாரம். சர்ச்சில் வந்து 10 பேர் முன்னால கத்துறது இல்ல,
4 பேர் முன்னால சவுண்ட் போடுறதெல்லாம் இல்லை. உனக்கு அந்நிய பாஷை தெரியணும்னாக்கா உன் வீட்டில் கதவு சாத்திக்கின்னு நீ கும்மால் அடிச்சுக்கோ, அது உன் இஷ்டம். அந்நிய பாஷையும் நீயும் உன் வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள நடக்கிற விவகாரம், பர்சனல் மேட்டர். நீ என்ன அந்நிய பாஷை பேசினாலும் அதனுடைய அர்த்தத்தை கர்த்தர் உனக்கு விளக்கி கொடுப்பார். அதுதான் விருத்தி. என்னத்த சொல்றார்? ஏய், நாளைக்கு உன் பிள்ளை தெரியாத ரோட்ல விழுந்துட்டு அடிபட போகுது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். புரியுதுங்களா? அதுதான் அந்நிய பாஷையினுடைய அர்த்தம். ஆண்டவர் சொல்வார், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரப்போது 10,000 rupees கடன் கேட்டு ஒருத்தர் வருவாங்க, வம்புல மாட்டாத, உஷாராயிருன்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். அதை கர்த்தர் 10,000 rupees வேர்டிங்ல அது ஒரு டெசிமல் ஃபார்ம்ல இருக்காது. ஆண்டவர் உன்னை வஞ்சிக்கும்படி பிசாசானவன் உன்னோடு கூட எழுந்து போராடி கொண்டிருப்பான் அப்படின்னு வரும். நீ 10,000 rupees டெசிமலை தூக்கி போடாதங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருமானால் ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறதை பக்தியை விருத்தியாக்குவது. அந்த அந்நிய பாஷையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரிகிற அளவுக்கு நீ அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தை புரிய ஆவியானவர் உனக்கு புரிய வைப்பார். எனக்கு தெரியலையே சார், எனக்கு தெரியலையே எப்படின்னு கேட்டா கேளு. ஆண்டவரே, இந்த அந்நிய பாஷை பேச வச்சிரு, அதனுடைய மீனிங் என்ன உட்காரு. அதை போய் யார்கிட்ட சொல்லாத, கைட்டா ஆண்டவர் சமத்துல கேளு. ஆவியான உனக்கு கைட் பண்ணுவார். அதுக்கு மீனிங் இது இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு இல்லை, குடும்பத்துக்கு நீ சொல்லலாம் உண்மையான மேட்டரா இருந்தா. ஆனா எல்லாருக்கும் சொல்றதுக்கு இல்லை, உன்னுடைய மேட்டர் மட்டும்தான். ஆனால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ தனக்கு இல்ல சாமி, தனக்கு இல்ல, சபைக்கு பக்தி உண்டாக பேசுகிறான். சோத்ரம். சோ அந்நிய பாஷை நீ பேசுறதுன்னா இட் இஸ் ஆல் பிலாங் டு யூ. யூ நீட் டு டூ இண்டிபெண்டன்ட்லி and it is done in closet, not to disturb anybody, not to show stunt with anybody. ஆனால் தீர்க்க தரிசனமோ சபைக்காக பிரயோஜனமாக இருந்தால் மட்டுமே கர்த்தர் பேசுவார். அதை நம்ம பக்தி விருத்தி உண்டாக, ஒரு பக்தி ஒருத்தருக்கு இருக்கிறதுனா அது விருத்தி ஆப்பதற்கு காரணமாக இருக்குமானால் அத்தை ஒண்டி கர்த்தர் சொல்லி தருப்பார். அப்போ நீ பேசலாம். அப்போதான் தீர்க்க தரிசனம் ஒர்க் ஆகும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் என்ன பேசணும்? அந்நிய பாஷையை பேசணும். என்ன பெரிய வம்பாக்குது பேசுறது போய் இதுல வேற அர்த்தத்தை புரியாம நம்ம சங்கடப்பட்டுக்குன்னு அவசரப்பட்டு இருக்கிறத விட எப்படின்னாக்கா, அப்போ கர்த்தர் எதுக்காக அந்த அந்நிய பாஷை ஏற்பாடுபடுத்தினார்? ஒருவேளை நீ இருக்கலாம், உன்னை அறியாத வேற ஒரு பாஷைக்காரனா இருக்கலாம். கர்த்தர் அவன் பாஷையை பேசிட்டு அது தெளிவாயிடும், இன்னும் ஈஸியாயிடும். சப்போஸ் இஃப் யூ கோ சம் அப்ராட், கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட வெளி மாநிலங்களுக்கு வெளியே இடத்துல இட்டுன்னு போற ஆட்களா இருந்தால், யாரோ ஒரு பிரெஞ்சு ஆள் ஒரு பிரேயர்ல உட்காந்துக்கிறாருன்னா நீ பேசுற பாஷையை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆள் அங்க இருப்பாரு. அவரு உடனே God has talked with me, thank you so much ன்னுவாரு அந்த அந்நிய பாஷைக்கு. ஆனா உனக்கு மீனிங் தெரியாது. That is how it happens. ஆனால் நீ வெறும் இங்கேயே ஒரு குட்டையில குப்பை கொட்டுறதுனால நம்மளுக்கு நம்ம தான் அர்த்தத்தை தெரிஞ்சு காண்றதுல கேட்டுதான் அதை புரிஞ்சுக்கணும். அது நமக்குள்ளவே கர்த்தர் செய்வார். இவட சொல்ல மாட்டார். இங்கிலாந்துல ஒரு இடத்துல இருக்கிற ஆளுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றாருன்னு கர்த்தர் ஒண்ணும் தெரியாத மாதிரி இங்க பேசி நிற்க மாட்டார். ஏன்னா நீ எங்கேயும் போனதும் கிடையாது, எங்கேயும் போக மாட்டேன். நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், உனக்கு அந்த ஃபோன் காலும் தெரியாது, அந்த ஆளுடைய நபரும் தெரியாதுடா. உங்ககிட்ட கொடுத்துதான் என்ன பிரயோஜனம்? அதனால நமக்குள்ள காரியங்களை கர்த்தர் நமக்குள்ளவே செய்வார். ஸோ ஆகிலும் அந்நிய பாஷைகள் பேசுகிறோம், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். நீ அந்நிய பாஷை பேசுகிறதும் ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக நீ ஒரு அந்நிய பாஷை பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற ஆளா இருந்தால் அர்த்தத்தையும் நீ தெரிஞ்சுக்கின்னு சொன்னாதான் சொய், இல்லையா? அதை தெரிஞ்சுக்கின்னு பக்தி விருத்திக்காக ஜனங்களுக்கு சபைக்கு பிரயோஜனமாய் நீ செய்கிறது உண்டானால் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமும் அதற்கு அர்த்தத்தை நீ புரிந்து கொண்டு நீ சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் this is best. தேவையில்லாத பேசிட்டு வம்பானது. எப்போ பாரு ஒரே கோணத்துல பேசுறது இல்லை. கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், கர்த்தருனை மாற்ற விரும்புகிறார், கர்த்தருனை பலப்படுத்த விரும்புகிறார், உனக்கு கோடி கோடியா கொடுக்கிறார், காரை கொடுக்கிறார், மணிய. தேவையில்லாத பேசி ஆண்டவர்கிட்ட இருந்து உத வாங்கிக்கூடாது. வாயை மூடிக்கிறது நல்லது. ஸோ கர்த்தருடைய பிள்ளையே கொஞ்சம் கவனமா
அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். டைம் இல்லாதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். யோபு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். யோபு குறிச்சு இன்னொருத்தர் சொல்றாரு சாட்சி. யோபு குறிச்சு இன்னொருத்தர் சாட்சி கொடுக்குறாரு. எப்படி? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். பார்த்தவன் சொல்றான் சாட்சி. அவன் சாட்சி எவ்வளவு ஒரு உண்மையா இருக்குது பாருங்க. யோபு குறிச்சு ஒருத்த சாட்சி கொடுக்கிறான். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்ற, இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணினீர், தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்தினீர். எவ்வளவு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்குது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாளில் எதை நம்ம செய்ய போறோம், எதை செய்ய போறோம்? எத்தனையும் செஞ்சுன்னு பாஸ்டர். வெரி குட், டூ இட், டூ இட், செய்யுங்க, அது நல்லது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தீமோத்தேயை பார்த்து பேசுறாரு பால். இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும். ஒருத்தருக்கு உபத்திரம் வருதுன்னா அதுல நீங்க அசைக்கப்படக்கூடாது, தாங்கி மேற்கொண்டு அப்படியே பலனடைந்து வர்றத்தக்கதாகவும் உங்கள் விசுவாசத்தை பத்தி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷ எங்கள் வேலையாட்களுமாக தீமோத்தேயுவை அனுப்பினேன். ஸோ ஏன் ஊழியக்காரர்கள் வர்றாங்கன்னா அவங்க விசுவாசத்தை பற்றி நமக்கு புத்தி சொல்லவும், தேவ ஊழியக்காரனா இருந்து சுவிசேஷத்தில் எங்கள் உடையும் வேலைக்காக தீமோத்தேயுவை அனுப்பினேன். தீமோத்தேயுவை அனுப்புறாங்க. ஏன்? ஊழியக்கார கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. சபைக்கு நடக்குது, எங்க பாரு அந்தந்த சபைகள் நடக்குது. ஏதோ ஒரு வகையில கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிகளோடு கர்த்தர் பேசி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். சின்ன சபையோ பெரிய சபையோ அல்லது பெருமைக்கான சபையோ நல்ல சபையோ நல்ல இல்லாத சபையோ அதை பத்தி கவலையே படுவானா. ஆண்டவர் அங்க இருக்கிறாரா, கதை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. தேவன் அங்க இருக்கிறாரா, கதை முடிஞ்சு போச்சு. வித்தியாசமே அங்க வராது. ஸோ இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீர் அறிந்திருக்கிறீர்களே. என்ன அறிஞ்சிருக்கணும்? நம்ம என்ன அறிஞ்சிருக்கணும் சார்? இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சொல்லுங்க சொல்லுங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஸோ நம்ம அறிந்திருக்கணும். இவ்வளோப்பட்ட உபத்திரவங்களும் இவ்வளோப்பட்ட வேதனைகளும் இவ்வளோப்பட்ட துக்கங்களும் இவ்வளோ இக்கட்டுகளும் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம கோதால கால வைக்கணும். இது வந்துச்சுன்னு அவதிப்படக்கூடாது. ஆங்கின் நடத்து, அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களில் இருந்த போது உங்களுக்கு முன் அறிவித்தோம். அப்படியே நேரிட்டு தான் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதிக்க வேண்டும் என்று சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி அவனை அனுப்பினேன். ஏன் தீமோத்தேயுவை அனுப்பினேன்? உங்களை தைரியப்படுத்துறதுக்காகவும் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும், இப்படிப்பட்ட உபத்திரம் வந்தா கூட நீங்க சோர்ந்து போகாது இருக்கணும்ன்றதுக்காகவும் ஒரு ஊழியக்காரனை உங்களுக்கு அனுப்பி உங்களை தைரியப்படுத்துறதுக்காகத்தான் தீமோத்தேயுவை நான் உங்ககிட்ட அனுப்புனேன் அப்படின்றாரு. அதுக்கு தான் கர்த்தர் சபைகளை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அவங்களுடைய பாடு, அவங்களுடைய பிரயாசம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல அவர்கள் மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்துவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த இடத்துல ஆண்டவர், மோசே, யோசுவா இந்த 3 பேருக்கு ஒரு சின்ன டிராமா நடக்குதுங்க. ஒரு சின்ன டிராமா. ஆண்டவர் நன்றாரு, வாங்க கானான் தேசத்தை காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ ஜனங்களும் யோசுவாவும் மோசே இவங்கெல்லாம் அங்கே போறாங்க. நல்லா கேட்டுங்களேன், இது நல்ல சிம்பிளா கேட்கணும்.
பைபிள் மூலியமா கேட்கக்கூடாது, நீங்க நல்லா என்ன பார்த்து கவனிச்சு. போறாங்க. போனவொன்னு ஆண்டவர் என்னன்றாரு, மோசே யோசுவாவுக்கு சொல்லு, அவன் போய் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், சண்டை போடுவான், நிற்குவான், பிரச்சனை மத்தியத்தில் நிற்பான், ஜனங்களுக்கு லேண்டை பிடிப்பான், அந்த லேண்ட் எல்லாத்தையும் சப் ரிஜிஸ்ட்ரார் வேலையை பார்த்து எல்லாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பான், இந்த வேலையை நீ பண்ணி கொடுப்பான். அப்போ மோசே யோசிக்கிறாரு, இவ்வளோ தூரம் வழி நடத்தி இவ்வளோ தூரம் இவங்களை இட்டுன்னு வந்து இவ்வளோ தூரம் 40 வருஷம் பிரயாசப்பட்டு இட்டுன்னு வந்து இங்கே வந்துட்டு பிறகு நீ வானாப்பா போதும், உன் வேலை முடிஞ்சிச்சு, அவனை வச்சு நான் பண்ணிக்கிறேன்னாக்க நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நமக்கு கஷ்டப்பட்டது நான் ரட்சிப்புக்கு வழி நடத்தினேன், ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்தினேன், வழங்கலெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு இவர் தானா? ஜெபம் பண்ணி அனுப்புறதுக்கு நீ மட்டும்தானா? வேற யார் நாங்கெல்லாம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, மோசே நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கும். ஓ பிஸ்கா, பிஸ்கா சொல்லுங்க, பிஸ்கா சொல்லுங்க. பிஸ்காவின் கொடுமுடியில நீ போய் நின்று அந்த மலையினுடைய உச்சியில நின்று கானான் தேசத்தை நீ பாரு. நீ போக மாட்ட, அங்க நீ போக மாட்ட. இத ஒரு மோசே டிஸ்கரேஜ்மெண்டா எடுக்கக்கூடாது. ஊழியக்காரனாகிய நாமாலும் சரி, நம்முடைய குடும்பம் ஆனாலும் சரி, கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை அப்படியே கணக்கு வைக்கணும். எப்படின்னா, நம்முடைய ரெஜிம் ஒரு சைட்ல போய் நிற்கும், ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை இன்னொரு ரெஜிம்ல கொண்டு வந்து நிற்குவார். என் ரெஜிம் முடிஞ்சா நான் என்னுடைய காரியத்தை நான் செஞ்சுட்டு சந்தோஷமா நான் கண்ணை மூடுறதுக்கு ஆசைப்படணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லி நிற்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த கொடுமுடியில மோசே கானான் தேசத்தை நீ பார், ஆனா நீ கானான் தேசத்துல காலை வைக்க மாட்ட. சிம்பிளா சொல்றாரு. இதுக்கு நீ வசனம் பண்ணு, அது இது சென்டிமெண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீ என்ன பண்ணு, யோசுவாக்கு என்கரேஜ் பண்ணு. நீ தான்ப்பா எல்லாத்தையும் போய் இனிமேல் நான் செஞ்சது எல்லாத்தையும் நீ செய்ய போற. எப்படி மோசேக்கெல்லாம் இருந்தியோ, ஆதியாகமம், யாத்ராகமம், என்னாகமம், புரியுதுங்களா? இவ்வளவு தூரத்துக்கு டியூட்டரானமி வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு நடந்துச்சோ அவ்வளோ விஷயத்தையும் அதே செட்டிங்ல நான் யோசுவாவோடு கூட அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். அப்ப என்னன்றாரு, நல்ல கவனிங்க. இதுக்கு இருக்கிற தகப்பனே, மூத்த சகோதரியே, உன்னோட வாழ்க்கையில நீ பலப்பட்ட வயதான சகோதரியே, உன்னால் கர்த்தர் செய்ய முடிந்தது இதுதான், உன்னை செய்ய வைக்கிறது இவ்வளவுதான். இதோட நீ க்ளோஸ் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை நீ திருப்தியா செஞ்சு முடிச்சு நீ போ. இதை நான் பண்ணலன்னு வசனப்படாத, இதை நான் செய்யலன்னு வசனப்படாத. உன் திராணி இருந்தால் கர்த்தரோட கேள், கர்த்தர் உன்னை செய்ய வைக்குவார். ஆமென், புரியுதா? ஆனால் யோசுவா மேல கோவப்படாத, வைத்தறிச்சல் படாத. அவன் உனக்கு பிள்ளை. இப்ப இருக்கிற சந்ததி, இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைங்க, இப்ப இருக்கிற சில பேர், அவங்கள வச்சு நான் சில காரியத்தை நான் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அவங்கள வச்சு சில காரியத்தை நான் பண்ணுவேன். அப்போ நீ அவங்க மேல பொறாமப்படாத. அவங்கள வச்சு சில காரியத்தை நான் பண்ணுவேன். அவங்க பண்ணலன்னா அவங்க தலைவிதி. அவங்கள விட்டு இன்னொருத்தரை வச்சு நான் பண்ணுவேன். டோட்டலா யாரை வச்சு ஆகல கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தி விடுவார். ஸ்தோத்திரம். அதனால இந்த இடத்துல விசுவாசிகள் எப்பொழுதுமே ஒரு ஸ்மால் பாயிண்ட் நீங்க கவனம் வச்சுக்கணுன்றதுனால தான் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க. யாருக்கா இருந்தாலும் சரி, this is the perfect point. மோசே கொண்டு கர்த்தர் என்ன செய்ய வச்சாரோ இதோட முடியுது. ஆண்டவராகிய கர்த்தர் தாமே பாக்கியமுள்ள தேவனுடைய கரங்களாலே தேவனே மோசேயை அடக்கம் பண்ணும்படியா எடுத்துக்கொண்டு போகிறார். மலைக்கு அப்புறம் போயிட்டாரு. தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மறைமுகமான மேன்மையான காரியத்தை கர்த்தர் நம்ம உலக பிரகாரமான சரீர பிரகாரமாய் வாழுகிற ஜனங்கள் நமக்கு கர்த்தர் சொல்ல விரும்பல. ஏன்னா அது பரிசுத்தவான்களுடைய விவகாரம். சோத்திரம், ஹல்லேலூயா. பரிசுத்த மகிமையின் மனுஷருடைய விவகாரம், அதை நமக்கு சொல்லல. ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், நமக்கு பின் சந்ததிகளாகிய வாலிப பிள்ளைகளே, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் தகப்பன்மார்கள் விட்டு போனதை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியும். அதை கர்த்தர் உன்னை கொண்டு விருப்பமாய் இருப்பார். நீ அந்த நுணுக்கத்தை புரிந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். அல்லேலூயா.
அப்பொழுது நீ ஒரு யோசுவாவாக மாறிவிட முடியும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீ யோசுவாவாக மாறணும்னா மோசே கீழே நீ பணிவிடையா இருந்து செயல்படு. இன்றைக்கு மோசே நடக்க முடியாத இடத்த கர்த்தர் உன்னை நடத்த வைக்குவார். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இது முக்கியமான ஒரு சமாச்சாரம். இதுதான் இந்த இடத்துல இருக்குது, அதை மனசுல வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி மெசேஜ் முடிக்க ஆசைப்படுறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் வித் சைமன் பீட்டர், சிமோன் பேதுரு, லூக்கா 22:25 இருந்தா அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களை உபகாரி எனப்படுகிறார்கள். பாருங்க, ஒருவருத்தனுடைய கஷ்டத்தையும் வேதனையும் லஞ்சத்தையும் அவனுடைய டாக்ஸையும் மற்ற பணத்தையும் பொருள் எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு தலைவனா இருக்கிறவன் எல்லாத்தையும் சுருட்டிக்கிறான். அவனுக்கு பேரு உபகாரி, தலைவர், லீடர், பாஸ். இது உலக சொல்லுது. இப்படி ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதான் உலக சொல்லுதுப்பா, இப்படித்தான் உலகம் இருக்குது. பைபிள் படிச்சுக்கிறீங்க, வித்வான் மாதிரி நினைக்காதீங்க. நீங்க சொல்றத புரிஞ்சுங்க. கொஞ்சம் படிப்புனே கிளியரா சொல்லித்தரோம், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பாட்டு விளையாசுங்க. ஒன்று வீட்டில் போயிட்டு வாசி 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 தள்ளுங்க. நல்ல கவனிங்க. உபகாரி, தலைவன், பாஸ், லீடர், நம்ம ரத்த கஷ்டத்தெல்லாம் உறிஞ்சி அவன் சாப்பிட்டு அவன் என்னன்றான், உபகாரம் செய்யறவன், உனக்கு உதவி செய்யறவன், உனக்கு அடிமையானவன், உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவன், உங்களை கைட் பண்றவன், உங்களுக்கு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரத்தத்தையே குடிச்சுன்னுக்கிறான். அதான் கர்த்தர் சொல்றாங்க. புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துபவர்களும் உபகாரி எனப்படுகிறார்கள். அவங்களுக்கு பேர் என்னன்னா உபகாரி. உபகாரினா உபகாரம் செய்யறவன். ஆனா எல்லாத்தையும் அவன் சுருட்டி முழுங்குறவன் அவன் தான். ஆனால் கர்த்தருடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ளே சொல்லுங்க, அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே எப்படி இருக்கக்கூடாது? உபகாரம் சொல்லிவிட்டு சுருட்டி சாப்பிடுறவனா இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்கக்கூடாது. சோத்திரம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? உட்கார்ந்து சாப்பிடுறான் ஒரு விருந்துல, அவன் பெரியவனா? இவங்களுக்கெல்லாம் போடுன்னு போட வச்சிருக்கிறான் அவன் பெரியவனா? எவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது பாருங்க, எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குது பாருங்க. இங்க ஒரு முதலாளியானவன் ஒரு விருந்து நடத்துறான். விருந்து நடத்தும் பொழுது அநேகர் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ இவன் என்ன பண்றான்? பணிவிடை செய்கிறான். பணிவிடை செய்கிற பதிலா இவன் கைட் பண்றான். ஆனா அநேகர் பணிவிடை செஞ்சுதான் எல்லாருக்கும் போடுறாங்க. அப்போ அந்த கைட் பண்றானே அவன் தான் பெரியவனா, உட்காந்து சாப்பிட்றவன் பெரியவனா? ஆண்டவர் கேட்கிறாரு. உட்காந்து சாப்பிட்றவன் விருந்தாளி அவன் தான் பெரியவனான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பந்தி இருக்கிறவன் அல்லவா? புரிஞ்சிச்சிங்களா? உட்காந்து சாப்பிட்றவன் தானே முக்கியம். அவனுக்காகத்தானே விருந்து. அவன் சாப்பிட்றதுனால தானே விருந்தா மாறுது. அவன் வந்து சாப்பிட்றதுனால தானே இது ஒரு பந்தியா மாறுது. அப்போ யார் பெரியவங்க? அதுல உட்காந்து சாப்பிட்றவன் பெரியவன். சுவாசியே, அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். நான் உங்களுக்கு வேலைக்காரனை போல தான் இருக்கிறேன். நான் என்ன உட்காந்து சாப்பிட்றவனா என்ன வச்சிங்களா? என்ன உட்கார வச்சு சாப்பிட வச்சிங்களா எப்பாவது? ஆண்டவர் கேட்கிறாரு. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளை என்னோட கூட நிலைத்திருக்கிற நீங்களே. சோத்திரம். புரியுதுங்களாமா? இப்ப புரியுதா? இப்ப சூடு பிடிக்குதா? மேலும் உங்களுக்கோ 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 மத்தியத்தில் ஏற்பட்ட வேதனையோ சாவோ ஒரு துக்கமோ ஒரு நோயோ அல்லது ஒரு வேதனையோ ஒரு சங்கடமோ ஏற்பட்டால் அந்த சோதனை என்னோடு கூட நிலைச்சிருக்கிறவங்க யாரு சொல்லுங்க. அப்ப நீங்களே இல்லாத போயிட்டா யாரை தான் நம்ம நம்பி போலாம்? உலக மனுஷன் வந்து நல்லதா? இல்லை ஃபேக்டரியில் வேலை செய்கிற வந்து போகிறது நல்லதா?
இல்லை வேற ஒரு ஸ்கூல்ல நடத்துகிற டீச்சர்ஸுங்க வந்து போகிறது நல்லதா, ரட்சிக்கப்படாத வந்து போகிறது நல்லதா? எது முக்கியம்? எது பிராமுக்கியம்? நீங்க தானே. அப்போ நீங்க ஒன்றது எதுக்கு இருக்குது? நீங்க ஒன்று எதுக்கு இருக்குது? குடும்பம்னு எதுக்கு இருக்குது? சபைன்னு எதுக்கு இருக்குது? பந்தோன்னு எதுக்கு இருக்குது? அன்புன்னு எதுக்கு இருக்குது? எதுக்கு? ஆகையால் என் பிதா எனக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தியது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். போதுங்களா? இதெல்லாம் பார்த்து தான் நான் ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துறேன். அந்த ராஜ்யத்தினுடைய பந்தியில் நீங்க வந்து உட்காரும் பொழுது இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத ஒரு பெரிய விருந்தும், ஒரு அன்பும், ஒரு பந்தமும், ஒரு பாசமும், ஒரு ஆவிக்குரிய மகிமைகளாகிய உலகத்தில் எல்லாம் விரோதிகளாக காணப்பட்ட ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அன்புள்ளவர்களாய் மாறப்போகிறீர்கள் என்பதை அந்த இடத்துல ஆண்டவர் காட்ட போறாராம். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களில் நியாயத்திற்கிறவர்களாய் நியாய சங்கத்தில் உட்காருவீர்கள். ஸ்தோத்திரம். 12 கோத்திரத்தையும் நியாயம் விசாரிக்க யாரை கர்த்தர் ஏற்பாடுபடுத்துறாரா? கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. உங்களை ஏற்பாடு படுத்த போறாராம். You are going to judge rest of the people. ரட்சிக்கப்பட்டு இரண்டாவதா இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய மகிமையில போன பிறகு நம்மளை கொண்டு அவர்களை நியாயம் விசாரிப்பார்களாம். அப்போ நம்ம எவ்வளவு ஞானவான்களாகவும் ஆவிக்குரிய ஆட்களாகவும் ஒரு பெரிய தேவ மகிமைகளாக இருப்போம் என்பதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சிமோனே, இதெல்லாம் ஒரு சைடில் கிட்டோம். கோதுமை சுலகினம் ஒரு மரத்துல போட்டு புடைக்கிறது போல உன்னை புடைச்சிரும்படி பிசாசு கேட்டுக்கணும். சோத்திரம், சோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் மரத்தை பிடிங்க, எல்லாம் மரத்தை பிடிங்க, எல்லாரும் பிடிங்க, மரத்தை பிடிங்க. பிடிச்சிங்களா? உங்க வீட்டில் கூட ஞாபகம் வரணும், வரணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவ்வளோ நன்மை கர்த்தர் செஞ்சு கூட நாம் கர்த்தருக்கு விரோதமா எத்தனை செயல்களை செய்கிறோம். ஆண்டவர் பேசுற பிசாசு பேசுறானா, என்ன வீட்டு ரொம்ப பெரிய ஆளா இவனா அவனா பேசுவான். ஆண்டவர் சொல்வார், பிடிங்க, மரத்தை பிடிங்க சுளைகளே. ஹல்லேலூயா. புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உத்தரவு கேட்டானா? ஆண்டவர் சொல்றார், இல்லை பாருங்க, சும்மாவே சோத்திரம் கூட பண்றது இல்லை. சோத்திரம் சொல்லுமா? ஆமா, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இன்னும் பலப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக்குது. இவங்களை போயிட்டு உன் கையில விட்டு கொடுத்துட்டா ஒன்றும் இல்லாத பண்ணிடுவா. சாமி நீ நோ சாரி, என்ன இருந்தாலும் இந்த மாதிரி பிள்ளைங்கள நான் உன் கையில விட்டு கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க, நான் புடைச்சிடுறேன், நான் புடைச்சிடுறேன்னு கேட்கறான், புடைச்சிடுறேன்னு கேட்கறான். லேஸ்ல விடமாட்டான், நம்மள புடைச்சிடுறான். இந்த நோவு போயிட்டு இன்னொரு நோவு போயிட்டு இன்னொரு நோவு போயிட்டு வெறுத்துணும். அவன் வானடா கிறிஸ்தவன் வெறுத்தணும், சபை வெறுத்தணும். இன்னைக்கு ஒரு நாள், ஜோய்ஸ் மேம் கொஞ்சம் நீ பிரசங்கம் பண்ணிக்கிறீங்களா, எனக்கு முடியல, சென்டிமெண்ட் காலு. இந்த விவகாரம்லாம் மை சேவரில் நடக்காது, தெரிஞ்சுங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க யோசிங்க. சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு கேட்டுக்கணும். ஆனால் ஆனால் இதுதான் முக்கியம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஸோ நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற கர்த்தர் ஒரு இருக்கிறார். நீ பலப்பட்ட பிறகு விசுவாசியே, கர்த்தர் நிச்சயம் உன்னை காப்பாத்திருவாரு. இன்னொருத்தங்கிட்ட விடமாட்டார், பிசாசு கிட்ட விடமாட்டார் உன்னை. அவர் உன்னை காப்பாத்திருவாரு. ஆனால் the fact is, கர்த்தர் உன்னை சுகப்படுத்தின பிறகு உன் சகோதரனை சிறப்படுத்து, உன் மனைவியை சிறப்படுத்து, உன் கணவனை சிறப்படுத்து, உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை சிறப்படுத்து, இன்னும் இருக்கிற பிள்ளைங்களை தைரியப்படுத்து, ஏன்னா அவங்கள ஆறுதலப்படுத்து. அல்லேலூயா. அவங்கள ஆறுதலப்படுத்து. ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உன் பின்பற்றோர் ஆயத்தமா இருக்கிற என்ன வந்தாலும் ரைட் ஆண்டவரே, நான் வர்றதுக்கு ரெடியா. நம்ம தான் சொல்றோமே, நானும் சொல்றேனே, எல்லாத்துலயும் பாரு. ஆனால் ஆண்டு சொல்றாரு, சேவல் கூவும் முன்னே 3 முறை என்னை மறுதலிப்பாயின். சுவாசியே, ஆண்டவர் தான் நமக்கு சுகம் பண்ணணும், ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றணும், ஆண்டவர் தான் நம்ம பலப்படுத்தணும். கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் நம்ம மேல இருக்க முடியும்.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஸ்திரப்படணும், மற்றவங்களை ஸ்திரப்படுத்தணும். குடும்பத்தை விட்டுறாதீங்க, குடும்பத்தை விட்டுறாதீங்க, ஜனங்களை விட்டுறாதீங்க, சபையை விட்டுறாதீங்க, பிள்ளைங்களை விட்டுறாதீங்க, பேரண்ட்ஸை விட்டுறாதீங்க. கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர்.